வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சொரக்காய் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் சொரக்காவை தோல் சீவிட்டு அதை பீஸாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சின்னதாகவும் பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பீஸாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கலாம். இதை குக்கரில் விட்டு ஒரு நம்ம கடுகு உளுந்து போட்டு நல்லா வெடித்த பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலை வெந்த பிறகு நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் குக்கரில் விசில் விட்டு ஒரு 2-3 விசில் விட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாவே வெந்துடும். அப்புறம் உங்களுக்கு சப்பாத்திக்கு தொடுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப நிறைய தக்காளி சேர்த்துக்கூடாது. ரொம்ப புளிப்பு அதிகமாச்சுன்னா அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு வராது. நாங்கள் சேர்த்துருக்கிறது ஒரு பெரிய நீல சொரக்காயில் சரியாக ஹாஃப் சொரக்காய் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன தக்காளி போதும். இதில் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதக்கணும். இதில் ஒரு 4லேருந்து 5 அளவுக்கு ஒரு பூண்டை நல்லா நச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நச்சு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா தக்காளி ஃப்ரை ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு மஞ்சள்தூள் சேர்ந்து வதக்கும் போது நமக்கு தக்காளி வெங்காயம்லாம் எல்லாம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ சப்பாத்திக்கு எப்பயுமே உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு இந்த மாதிரி சொரக்காய் வச்சு நீங்கள் சப்ஜி மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு குருமா பொடி, இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா குருமா பொடி ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இது ஸ்பைஸுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணும்னா உங்களுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் சில்லி பவுடர் சேர்க்கலை, ஏன்னா அந்த அந்த குழம்பு பொடியிலே நிறையா ட்ரை சில்லி இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கல. ஸோ நீங்கள் ட்ரை ரெட் சில்லி எக்ஸ்ட்ரா வேணும்னா அதை சேர்த்துக்கலாம். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ சொரக்காவை போட்டு நல்லா அந்த மசாலாவில் ஃப்ரை பண்ணணும். சொரக்காயில் ஆல்ரெடி அது தண்ணி விடும், அதை நம்ம வதக்க. ஸோ நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அந்த சொரக்காவை நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் தண்ணி விட்டுரும், நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சொரக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, 1/4லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டுருங்க. நமக்கு சொரக்காய் குழையக்கூடாது. ஸோ 2லேருந்து 3 விசில் விட்டால் மட்டும் போதும். ஸோ இதுதான் நம்மளோட டேஸ்ட் மேக்கர். இந்த கிரேவி இந்த சப்ஜிக்கு ரொம்ப டேஸ்ட் தர்றதுன்னா இது ஒன்று தான். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை எடுத்து அதை நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இந்த பவுடரை தான் நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொரக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது. இதை நம்ம பொடி சேர்த்தோன்னா நமக்கு அந்த தண்ணி குறைஞ்சி நல்லா கிரேவி ஆகிடும். ஸோ இந்த பொடியை சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக சேர்ந்துடும். ஸோ சேர்த்துட்டு நல்லா கிளறணும். கிளறிட்டு ஒரு சில காயை மட்டும் நல்லா நம்ம மசிச்சு விடணும். ஸோ அதை மசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லா உங்களுக்கு சப்ஜி டைப்பில் வந்துடும்.
ஸோ எல்லா காயும் மசிக்கக்கூடாது. கொஞ்சோண்டு காய மட்டும் நல்லா அந்த ஸ்பூனாலே வந்து அந்த கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டான சொரக்காய் சப்ஜி சப்பாத்திக்கு ரெடி ஆயிடும். சூடா சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.